சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையும் ஹாய் ஆண்டி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த எருமசாணி விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் தான். ஸோ இப்போ அவரு எடுத்துட்டு இருக்க ஹாட்ஸ்டார்ல போயிட்டு இருக்க ஒரு வெப் சீரிஸ் தான் ரெசார்ட். ஸோ அந்த ரெசார்ட்ல நடிச்சிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கு காரணம் விஜயகுமார் அப்படி மாதிரி அவங்க மேல அலிகேஷன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல்லா டீட்டெயிலாக நான் டீகோட் பண்றேன். அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல போயிட்டு இருக்கு. இது குளோபல் வில்லேஜஸ். ஸோ அவங்க தான் வந்து இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க இது ஃபுல்லா ஃபண்டிங் பண்ணி அதுல இருக்க ஆக்ட்ரஸ், அதுல இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேலரி கொடுக்க வேண்டியது இவங்களோட ஒரு பொறுப்பு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஒரு ஆடிஷன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இதுக்கு கேரளாவை சேர்ந்த அனுக்கிரகா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. ஒரு 3-4 முறை கேரளால இருந்து சென்னைக்கு வந்து ஆடிஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆடிஷனுக்காக என்னோட எக்ஸ்பென்ஸ் தான் வந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படி மாதிரி சொல்றாங்க. எஸ், நம்ம ஆடிஷனுக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸை போட்டு தான் நாம வந்து போகணும். அதுல வந்து மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவங்களுக்கு முதல்ல வேற ஒரு ரோலை சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த ரோலை வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த வெப் சீரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா நம்ம சீரியல்லாம் எப்படி போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இதோட ஸ்டோரி எல்லாமே எழுதுவாங்க. இதுல விஜயகுமார் வந்து ஒரு ஆக்டராவும் இருக்காரு. அதே போல ஸ்டோரி ரைட்டரும் வந்து அவர் தான். இதற்கிடையில இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. இப்ப இதுல இருக்க அந்த ஆக்ட்ரஸ் அனுக்கிரகா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சேலரி ஒழுங்கா தரல. என்ன தவறான முறையில பேசியிருக்காங்க. அதாவது விஜயகுமார் அவங்களோட ஒய்ஃப் சரிங்களா? அங்க ஃபுட் அப்படிங்கிறது சரியா கிடையாது. அவங்க சொன்ன ப்ராமிஸ் படி எனக்கு சேலரி அப்படிங்கிறது குடுக்கல. அக்ரீமெண்ட் வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நெறைய அலிகேஷன் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. இதுக்கு விஜயகுமார் அவங்களோட ஒய்ஃபான நட்சத்திரா அவங்களும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் இப்படி நடந்துச்சு. அவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாரி அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த அனுக்கிரகா இந்த ஒரு ஆக்ட்ரஸ் சொல்ற அலிகேஷன பத்தி நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபுட்ட வந்து எடுத்துக்கலாம். ஃபுட் வந்து ரொம்பவே இந்த அன்ஹைஜீனிக்கா இருக்கு அப்படி மாரி சொல்றாங்க. ஒரு வொர்க் பிளேஸ்ல வந்து ஃபுட் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஃபுட் குடுக்க வேண்டிய புரொடக்ஷன் கம்பெனியோட வேலை. ஏன்னா, நீங்க இத வந்து ஒரு சோசியல் சர்வீஸா வந்து பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. இத வந்து நீங்க இப்போ ஒரு புரொடக்ஷன் கம்பெனியா இருக்கீங்க. நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வித்து அதிலிருந்து நீங்க வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்றீங்க. அப்படி ப்ராஃபிட் பண்ணும்போது நீங்க சரியான ஒரு சாப்பாடு, சரியான ஒரு ஃபுட் குடுக்க வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃபுட்டால நெறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க தான் முழுமையா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத ஏத்துக்கணும். ஆனா, ஒரு புரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ ஒரு மோசமா இருக்கிறது ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம். செகண்ட் ரொம்பவே வந்து பெரிய அலிகேஷன் அப்படிங்கிறது இந்த சேலரி தான். இந்த அனுக்கிரகா அப்படிங்கிறவங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது இதுவரையும் குடுக்காம இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அக்ரீமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரீமெண்ட் படி டெர்ம்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க வந்து என்ன அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அது வந்து பிரைவேட்டா அந்த அக்ரீமெண்ட் வந்து வெளியிடக்கூடாது அப்படி மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அந்த அக்ரீமெண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த பர்ட்டிகுலர் டேட் இந்த மந்த்ல 1 டூ 15 அன்னைக்கு நீங்க இங்க இருந்து வேற ஒரு வொர்க்குக்கு வந்து போகக்கூடாது. அப்படின்னா நீ அக்ரீமெண்ட்ல சைன் போட்டு ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ தவிர நீங்க வேற ஒரு வெப் சீரிஸோ, மூவியோ, ஷார்ட் ஃபிலிமோ எதையுமே நீங்க பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அவங்களுக்கு அக்ரீமெண்ட்ல வந்து சைன் பண்ணி தந்துட்டீங்க. திடீர்னு நீங்க ஒரு 5 நாள் முதல்ல போயிட்டீங்க. 6ஆம் நாள் திடீர்னு நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 2வது வேலையும் கெடும், இந்த வேலையும் கெடும். ஸோ இதனால தான் வந்து இந்த மாரி அக்ரீமெண்ட்லாம் வந்து மேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் தான். வேலை செய்றவங்களுக்கும், வேலை குடுக்குறவங்களுக்கும். பட் அந்த அக்ரீமெண்ட் படி கூட கொடுக்கப்பட்ட என்ன சேலரி பேசுனாங்களோ, அந்த ஒரு சேலரிய கூட தராம வந்து இருந்திருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். இதுல புரொடக்ஷன் கம்பெனில வந்து இந்த அனுகிரகா அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் பேசும்போது, "நீங்க விஜய் கிட்ட பேசிக்கோங்க" அப்படி மாரி சொல்றாங்க. விஜய் கிட்ட பேசும்போது, "நானா புரொடியூசரு? என்னைய கேட்காதீங்க. நீங்க போயிட்டு திரும்ப புரொடியூசர்ட்டயே பேசுங்க. புரொடக்ஷன் கம்பெனிலயே பேசுங்க" அப்படி மாரி சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இங்க கேட்டா அங்க, அங்க கேட்டா இங்க அப்படிங்கிற மாரி விஜய் அவர்களோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், விஜய் அப்படிங்கிறது ஸ்டோரி ரைட்டர். அதாவது கிட்டத்தட்ட டைரக்டர் மாரி அவரு தான். ஓகேங்களா? ஸோ அவரு எழுதுறது தான், அவங்க சொல்றவங்க தான், அவங்க தான் லீடிங் பண்ண போறாங்க. அவங்களோட கேரக்டர் தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து டெவலப் ஆகப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. விஜய் அவர்கள் தான் ஃபேஸ் ஆஃப் த வெப் சீரிஸ். ஸோ அவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர் விஜய் அவர்கள் ஒரு மூவில நடிக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னா, அங்க இருக்க புரொடியூசரோ, டைரக்டரோ, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே கேட்பாங்க. அதே போல தான் இங்க விஜய் அவர்கள் சொன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஏன்னா இவரு தான் வந்து ஃபேஸ். ஸோ இவர நம்பி தான் வந்து எல்லாருமே வந்து அங்க வொர்க்குக்கு வந்து வராங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேலரிய வந்து குடுக்காம இருக்கிறது ரொம்ப 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 ஒரு தவறான ஒரு விஷயம். புரொடக்ஷன் கம்பெனில இருந்தும், விஜய் அவர்களோட தரப்புல இருந்து கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரிய தந்து தான் ஆகணும். ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கலாம்னா, சேலரி குடுக்கலாம், கேஸ் போட்டு கம்ப்ளைண்ட் குடுத்து சேலரி வந்து வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற மாரி, இத வந்து செஞ்ச வேலைக்கு நான் வந்து கேஸ் போட்டு தான் அந்த ஒரு சேலரிய வந்து குடுப்பேன் அப்படின்னா, அது வந்து ஒரு ராங்கான ஒரு விஷயம். லீகலா எல்லா ஒரு வே அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு வேலாம் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்க எல்லா ஒரு வழிமுறைகளையும் அவங்க கையாண்டுட்டு அதுக்கு பிறகா வந்து போகலாம். வேலை செஞ்சதுக்கான ஒரு காசு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தந்து தான் ஆகணும். அதுதான் வந்து
ஒரு சரியான ஒரு மாறல் ஓகேங்களா. ஸோ அதையே வந்து தராம இருக்குது ரொம்ப 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 ஒரு தவறான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு அனுக்கிரகா அப்படிங்கிறவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நண்பர் ஒருத்தர் விஜய்க்கு கால் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு கால் பண்ணும்போது அத நட்சத்திரா எடுத்து பேசியிருக்காங்க. நட்சத்திரா எடுத்து பேசும்போது அவங்க ஒரு தவறான ஒரு வார்த்தைய சொல்லி, "ஃபோன வைடா மயிரு" அப்படி மாரி சொல்லி ஃபோன கட் பண்ணியிருக்காங்க. இதுல நட்சத்திரா தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் தான் புரொஃபஷனலா இதுல வந்து ஈடுபட்டிருக்காரு. ஓகேங்களா. நட்சத்திரா அப்படிங்கிறவர் விஜயோட ஒய்ஃப். அவ்வளவுதான். நட்சத்திரா அவங்களுக்கும் இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கோ, இங்க இருக்க ஒரு ஆக்டர்ஸ்க்கோ, அங்க இருக்க புரொடக்ஷன் கம்பெனிக்கோ எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது ஏன்னா அவங்களோட ஃபேமிலியோட ப்ராஜெக்ட்டே கிடையாது. விஜயகுமார் அப்படிங்கிற ஸ்டோரி ரைட்டராவும், ஒரு ஆக்டராவும் இந்த ஒரு வெப் சீரிஸ்ல வந்து இருக்காரு. அவங்களுக்கும் அந்த சேலரி அப்படிங்கிறது குடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒய்ஃபான நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகுமார் அவருக்கு வந்து புரொஃபஷனலா கால எடுத்து பேசியிருக்கவே கூடாது. அத எடுத்து பேசுனது இல்லாம அனுக்கிரகாவோட அவங்களோட அ பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தவறா வந்து பேசுனாங்க. அந்த டைமுக்கு வந்து கால் பண்ணா, எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? அப்படி மாரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுல மாறி மாறி 2 பேரும் வந்து அலிகேஷன் சொல்லி வீடியோ அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த அனுக்கிரகா அப்படிங்கிற ஒரு கேரளா ஆக்ட்ரஸ். நட்சத்திரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதனால தான் வந்து கேரளால இருக்க யாரையுமே வந்து நாங்க காஸ்ட் பண்றதே கிடையாது. இப்படி வந்தாலே வந்து இதுதான் பிரச்சனை அப்படிம்பாரு. முதல்ல கேரளால இருக்க நீங்க எதுக்கு காஸ்ட் பண்றீங்க? அவங்கள பார்த்தா ஆடியன்ஸ் நெறைய பேர் பார்ப்பாங்க. பாய்ஸ் நெறைய பேர் லைக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தினால தான் கேரளால இருக்க எல்லாருமே வந்து காஸ்ட் பண்ணி மூவிலயோ, வெப் சீரிஸ்லயோ நடிக்க வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அங்கருந்து வரவங்களுக்கு இங்க நம்ம ஊர்ல இருக்க ஆக்டர்ஸ விட கண்டிப்பா செலவு வந்து அதிகமாக தான் செய்யும். ஏன்னா கேரளா வேற ஒரு ஸ்டேட்லருந்து தமிழ்நாட்டுலருந்து ஸ்டே பண்ணி எல்லாமே பண்றாங்க. இங்க நீங்க ஸ்டேவும் குடுக்க கிடையாது. ஃபுட்டும் வந்து நீங்களே பார்த்துக்கணும் அப்படி மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்டின்னா, நீங்க சேலரிய கரெக்ட்டா குடுக்கணும். உங்ககிட்ட அதிகமான சேலரி கேட்கல. நீங்க பேசின சேலரிய வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லீகலா பார்க்கும்போது, மாரலா பார்க்கும்போது 2 விஷயமே தப்பு தான். அக்ரீமெண்ட் வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க. இப்ப அனுக்கிரகா நடிச்சாங்க அப்டின்னா, அந்த அக்ரீமெண்ட்ல இருக்க மாரி கேஸ் போட்டு அவங்களால வாங்கிக்க முடியும். பட் கேஸ் போட்டு தான் அவங்க வாங்கணுமா? அதுக்கு முன்னாடியே அவங்க வேலை செஞ்சதுக்கான ஒரு விஷயத்த நீங்க வந்து குடுத்து தான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணி இப்ப வந்து பேசியிருக்காங்க. அதுல இருக்க நெறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக் கூடாது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஓடிடி இதுக்கெல்லாம் வந்து வெப் சீரிஸ்க்குலாம் வந்து காஸ்டிங் பண்ணும்போது, ஆடிஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர 10 டைம் வர சொல்லி, 10 டைம் வந்து இப்ப சென்னையில நடக்கும். கேரளாலருந்து வருவாங்க, பெங்களூர்லருந்து வருவாங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து அவங்க வந்துருவாங்க. அவங்களோட காசு செலவு பண்ணி. 10வது டைம் வரும்போது, "இல்ல இந்த ரோல் வந்து நாங்க எடுத்துட்டோம். இந்த ரோலுக்கு வந்து நீங்க வந்து செட் ஆக மாட்டீங்க." அப்படிங்கிறது 10வது முறை வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. இதே ரெசார்ட் அப்படிங்கிற இதில இவங்களும் 3, 4 முறை வந்து சென்னைக்கு போயிருக்காங்க. இதே போல இன்னும் நெறைய பேரும் சென்னைக்கு வந்து ஆடிஷனுக்காக வெளியூர் வந்து நெறைய முறை போயிருக்காங்க. ஓகே. ஆடிஷனுக்கு வந்து நம்மளோட சொந்த காச போட்டு தான் போகணும். அது வந்து நம்மளோட விஷயம் தான். பட் ஆடிஷன் நான் செலக்ட் ஆன பிறகு, வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கான கரெக்ட்டான ஒரு சேலரிய வந்து குடுக்கணும். இதுல வந்து நட்சத்திரம் அவங்க பண்றது ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம். விஜய் அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்துல தலையிட்டு அவங்களுக்கான சேலரி டியூ அப்படிங்கிறது கிளியர் பண்ணணும். புரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இருந்து சொல்லி, இல்ல புரொடக்ஷன் கம்பெனி தான் அதுக்கு காரணம் அப்படி மாரி மீண்டும் அவங்களே கை காட்டுறது சரியான ஒரு விஷயம் கிடையாது. நட்சத்திரா அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த விதமான துளியும் சம்மந்தமே கிடையாது. ஆனா, அவங்க ஏன் வந்து அவங்களோட மூக்க இப்படி நுழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க் யூ.